நார்மலாக ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பேசினாவே நல்ல ஒரு ஸ்டோரியை சொன்னாவே ரீல் விடாத பேய் கதை விடுறேன்றாங்க. ஆமாம் சார். நீங்கள் படத்துக்கே பேய் கதைன்னு வச்சுருக்கீங்க, இதில் என்ன ரீல் சொல்ல போகிறீங்க? ரீலா இல்லை ரியலா? இது ரியலான்றதுலாம் இல்லை சார். இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு த்ரில்லர் படம், த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸ் படம். இது நீங்கள் வந்து பேய் படம் ஜான்ராகவும் எடுத்துக்கலாம், ஒரு டெக்னாலஜி ஓரியன்ட் ஹாரர் ஃபில்மாக கூட பார்க்கலாம், இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்கல்ப்டட் மூவியாகவும் பார்க்கலாம். இது வந்து நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ கதையோட டைட்டில் வந்து படத்துக்கு தேவையாக இருந்தனால தான் இதை வச்சுருக்கோம், இந்த பேய் கதை அப்படின்றது. படம் முழுக்க முழுக்க நான் சொன்னேன் இல்லையா, இது ஃபேமிலி என்டர்டெய்னர் முதல்ல சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ஒரு பேயை வந்து வேறு மாதிரி காட்டுவாங்க படத்துலலாம். நாங்கள் அந்த பேயை வந்து இந்த படத்தில் வேறு மாதிரி காமிச்சிருக்கோம். ஸோ அவ்வளோதான். இல்லை, ட்ரைலர் கொஞ்சம் காமிக்கும் போதே அது பிக் பாஸ் கண்டென்ட் மாதிரி தெரிஞ்சுது. ஒரு ரூம் உள்ளே போயிட்டு ஒரு வீட்டு உள்ள மாட்டிக்கிற மாதிரி, பின்னாடி இந்த பேக் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி, அதே மாதிரி ஒரு வாய்ஸ் வந்து பேசிடுச்சு. விஜய் கேபிஓயில் அவர் இருந்தாருன்றதுனால அதே கதையை கொடுத்துட்டாரா? இல்லை சார், நீங்கள் சொல்கிறது மாதிரி உள்ள கதை இல்லை, இது முழுக்க வேறு கதை தான். அதாவது வந்து இதில் வந்து படத்தில் வந்து நாங்கள் முதல்ல ஸ்கிரிப்ட் பண்ணும்போதே ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு பேய் படம் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸ்லேயே படத்தை நாங்கள் எழுதலை. ஸ்கிரிப்டிங் உட்காரும் போது டைலாக்ஸ்லாம் உட்காந்து நாங்கள் எழுதும் போதே வந்து இது ஒரு பேய் படம், பேயை வச்சுலாம் தான் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கு நாங்கள் கதையை எழுதலை. ஹாரர் ஒரே ஒரு செக்மெண்ட் தான் ஹாரரா, இல்லைன்னா வந்து இந்த ஃபீல்காக கொடுத்துருக்கீங்களா? அது ஒரு ஃபீல்காக வர இதுதான் சார், உள்ள எலிமெண்ட் தான். இது வந்து படம் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ஸ்கோபிஃபைடாக எடுத்துக்கலாம். அதாவது எப்படின்னா படம் ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே த்ரில்லிங்காக தான் இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு போர்ஷன் வரைக்குமே த்ரில்லிங்காக தான் இருக்கும். பட் அதுக்குள்ளே என்ன எலமெண்ட் இருக்குன்றதை நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். சரி, ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருந்தா சில இதுக்கு எல்லா ஆடியன்ஸும் கேட்டர் பண்ண வேண்டியிருக்கு, எங்கேயாவது ஒரு பிட் லூப் ஹோல்ஸ் ஏதாவது செட்ரேட் பண்ண வேண்டியிருந்தா? சார் கண்டிப்பாக சார், ஏன்னா காம்ப்ரமைஸ் இருக்கும். அதாவது வந்து பட் ஆனால் அதை வந்து எப்படி நம்ம அந்த காம்ப்ரமைஸை எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோன்னு ஒன்று இருக்கு இல்லையா. எல்லா இதுலேயுமே காம்ப்ரமைஸ் இருக்கும். நீங்கள் எல்லா செக்மெண்ட்ஸில் போகும்போது நம்ம ஒன்று யோசிக்கும் போது அந்த இடத்துல ஒரு மைனர் காம்ப்ரமைஸ் இருக்கும். பட் அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில். என்ன தான் அது காம்ப்ரமைஸாக இருந்தாலும் அதை எப்படி அதை கரெக்டாக கொண்டு வரணுன்றதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாங்கள் நிறைய படங்கள் அனிமேஷன் போர்ஷன்ஸ்லாம் வந்து அனிமேஷனை வேறு மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும். அதாவது ரொம்ப பிரம்மாண்டம், ரொம்ப அனிமேஷன்னாலே அப்படி தான் பார்க்குறோம் இல்லையா, பிரம்மாண்டம், அதில் நிறைய வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க, அதோட போர்ட்ரேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து விஆர் டெக்னாலஜி, இப்போ குழந்தைங்களாம் விஆர் போட்டுட்டு விளையாடுறாங்க இல்லையா, சும்மா கண்ணில் மாட்டிப்பாங்க, அவங்க போவாங்க, திடீர்னு பார்த்தா டமால் விழுகிற மாதிரி அவங்க நடிச்சுப்பாங்க. ஏன்னா உள்ளே நடக்கிறது என்னன்னு தெரியாது, பட் உள்ளே வந்து அவங்க விஷுவலைஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த விஷுவலைஸ் எஃபெக்ட்ஸை கொஞ்சம் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் கொஞ்சம் சில ஏரியாங்களை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது. ஆனால் டெக்னாலஜி ஓரியன்டாக போகும்போது, இப்போ அன்ரியல் இன்ஜின் அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் போகும்போது அதில் சில விஷயம் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது. பட் அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். ஏன்னா கதைக்குள்ளே வரும்போது அதை நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சபேஷ் சார், நீங்கள் தேவா சார் ஃபேமிலிலேருந்து வந்திருக்கீங்க. தம்பி வந்து வந்திருக்காரு, ஸ்ரீகாந்த் தேவா. எங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு. 400 படத்துக்கு மேலே தேவா சார் இசையமைத்திருக்காரு. ஆமாம், நிறைய மக்கள் ரீச் ஆயிருக்காரு. ஸ்ரீகாந்த் தேவா சார் கூட அந்த கருவறை படத்துக்கு தேசிய விருது வாங்கியிருக்காரு. தேவா சாருக்கு தேசிய விருது கிடைக்கல. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கஷ்டமாக தான் இருக்குது. ஆமாம், எவ்வளோ நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்காரு, நல்ல பாடல்கள்லாம் கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் என்ன சொல்லுவீங்க, தேவைன்னா கானான்னுவீங்க. அது கிடையாது. ஒரு படத்தில் ஒரு பாட்டு இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் மற்ற 5 பாட்டும் மெலடி சாங் இருக்கும், அதை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் அது என்னமோ தெரியல, அவருக்கு இதுக்கு கிடைச்சிருக்க வேண்டியது அந்த என்ன பண்ணாது, நலம் நல்லா அறியாவல் காதல் கோட்டைக்கு கிடைச்சிருக்கணும். பட் அது மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, அதனால ஒன்றும் நமக்கு வருத்தம்லாம் கிடையாது. தேவா வாங்கினா அண்ணன் வாங்கலைன்னா இந்த பையன் வாங்கிட்டார் இல்லையா, அது போதாதான் நமக்கு இல்லையா. தேங்க்யூ சார். டைரக்ட் சார், இது வந்து பயமாக இருக்குமா இல்லை காமெடியாக இருக்குமா? காமெடி கலந்த பயமாக இருக்கும் சார். ஏன்னா பயம் இருக்குது கண்டிப்பாக, சில ஸ்பாட்ஸில் பயம் இருக்குது நிறைய. அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு செக்மெண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு லேயர்ஸ் பண்ணியிருக்கோம். படம் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு லேயர்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு லேயர்ஸுமே உங்களை வந்து கன்ஃபியூஷன்லேயே கொண்டு போகும். அந்த மாதிரி உள்ள படம். அதில் சில இடத்துல நீங்கள் கண்டிப்பாக பயப்படுற எலமெண்ட்ஸும் இருக்குது. அந்த பயன்றதை நான் தான் சொன்னேன் இல்லையா, இப்போ குழந்தை பார்க்கும்போது பயப்படுற அந்த பயம், அந்த ஸ்கேரி பயம்லாம் கிடையாது. அதான் நான் சொன்னேன், ரத்தம் கிடையாது, அறுத்து போடுறது கிடையாது, கை ஏதோ பிச்சு கிடக்கிறது கிடையாது, இல்லை உங்களை சவுண்டை வச்சு டமால்னு உங்களை பயன்படுத்த கிடையாது. பட் சில இடத்துல அந்த ஸ்பாட்ஸ் வச்சுருக்கோம். அது நான் இப்போ சொல்ல முடியாது, படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாட்ஸ் உங்களுக்கு புரியும். மிஸ்டர் சார், சார் இதில் உங்களுக்கு இசையமைக்கும் போது உள்ள சவால்கள் எப்படின்னு சார்?
ஆக்சுவலி இதில் இருக்க சவால்லாம் ஒன்றுமே பெருசாக இல்லை. ஏன்னா நானும் அவனும் மியூசிக்கில் ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் கேட்டது நான் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். பெரிய எனக்கு கஷ்டமாக தெரியல. டைரக்டர் சார், ஒவ்வொரு முறை பேசும்போதும் 2-3 பேர் பேசும்போது இங்கே குடும்ப கதை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. பட் பேய் கதைன்னு எதுக்கு டைட்டில் வச்சிங்க? அப்போ குடும்ப கதை வேறு எதனா டைட்டில் வச்சுருந்தீங்களா? பேய் கதைன்னு 2வது டைட்டிலாக எப்படி சார்? இல்லை சார், இப்போ நீங்கள் ஒரு பேய்ன்ற ஒரு ஜான்ரில் ஒரு படம் பண்ணும்போது இந்த டைட்டில் கரெக்டான கதை தானே. இது வந்து ஃபேமிலிக்காகன்றதுக்காக உள்ள பேய் கதைன்னு வைக்கல, அந்த மாதிரி ஒரு பாயிண்டில் எதுவுமே வைக்கல. அது அப்படி யோசிக்கல. இந்த பேய் ஜான்ரு தான், இது வந்து பேய் ஜான்ரு இருக்குது இந்த படத்தில். அப்படி ஒரு ஜான்ரு இருக்கும்போது நான் இந்த டைட்டில் எனக்கு அது ஆப்டாக இருக்கும் அப்படின்றத முதல்ல எனக்கு தோணுச்சு. இந்த கதையை குடும்பத்தோடு வந்து பார்க்கலான்றதுனால அது குடும்பம் இருக்காது. ஆமாம் சார், இல்லை பேய் கதையும் குடும்பத்தோடு பார்க்கலாமே. பேய் கதை குடும்பம் ஏன் சார்? இப்போ காஞ்சனா வந்துருந்தது, எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் அதிகமாக போய் படம் பார்க்குறாங்க. கரெக்டுங்களா? முனி இதெல்லாம் அந்த சீசன் அந்த ஃபுல்லாகவே இப்போ டிடி ரிட்டர்ன்ஸ் வந்தது, அதுவும் போய் ஃபேமிலியாக தான் உட்காந்து படம் பார்க்குறாங்க இல்லையா? பேய் படங்கள் எல்லாரும் பார்க்குற ஒரு செக்மெண்ட் தான். அது நம்ம எப்படி காட்டுறோன்றது. நான் இப்போ வந்து ஹாரிஃபைடாக அதை காமிச்சேன்னா அது எனக்கு கண்டிப்பாக சென்சாரில் வரும்போது உங்களுக்கு அது தெரியும் இல்லையா? அவ்வளோ ஹாரிஃபைக்காக இருந்ததுன்னா படம் அது வேறு கேட்டகரியில் போயிடும். சபேஷ் சார், சார் இப்போ வந்து மியூசிக் டைரக்டர் பூரா எல்லோரும் மொத்தமாக குத்தகை எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு 15 கோடி 20 கோடின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆளுங்களுக்கு வேலையே கொடுக்கறதில்ல. உங்கள் யூனியன் அதுக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு சார்? நான் வந்து யூனியனில் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். அதனால தான் கேட்குறேன் சார். செக்ரட்டரி முரளி. ஆமாம் சார். எவ்வளவோ நாங்கள் சொல்லி தான் பார்க்குறோம். ஒரு 50% தொழிலாக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சார். அது வந்து ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போது இருக்கிறவங்கெல்லாம் வந்து உதவித்தொகை கேட்டு வராங்க. அவங்க சப்ஸ்கிரைபே பண்ண முடியாது. எப்படி சார்? ஒர்க்கிங் பேமெண்ட்டே கட்டுறது இல்லை யாரும் மியூசிஷியன்ஸ். அதாவது இப்போ வர்ற மியூசிஷியனுக்கு ஒரு யூனியன் இருக்கிறதே தெரியறது இல்லை. அதனால அவங்க பெரிய மியூசிக் டைரக்டர் நீங்கள் போய் சொல்லணும் 50% நீங்கள் சார் சொல்ல தான் சார் முடியும். இது அவங்க சில விஷயங்கள் சில அடாப்டேஷன் பண்ணிக்கணும். சித்ராமணி சார் 40 வருஷமா இருக்கீங்க. நேற்று பிறந்தநாள் கொண்டாடினீங்க. ஃபிலிம் ரோல்ல படம் எடுத்து நீங்க டிஜிட்டல் வரைக்கும் வந்துட்டீங்க. நம்ம ஏன் ஃபிலிம் கம்பெனி ஊட்டியில மூடலாங்க நம்ம கேட்க முடியாது. அது மாதிரி வாசுதேவன் சார் சொன்னாரு காம்ப்ரமைஸ் இருக்கான்னு கேட்டாரு. கண்டிப்பாக காம்ப்ரமைஸ் இருக்கு. பட்ஜெட் வைஸ் இருக்கு. இல்லை பொதுவாக ஒருத்தனை சாவடிக்கிறது தான் மேட்ரு. மிஷின் கன் வச்சு ஒரு 60 புல்லட் வச்சு அடிக்கிறதோட ஒரு துப்பாக்கியில் எடுத்து டப்புன்னு சுட்டுறது இருக்கு. அது மாதிரி காம்ப்ரமைஸ்களும் இந்த படத்துல இருக்கு. ஆனால் கதையும் கதாபாத்திரங்களும் சிதைக்காத அளவுக்கு அருமையாக வந்திருக்கிறது. அனைவரும் வந்திருந்து படத்தை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுல இன்னொன்று, எல்லாருமே ஆர்டிஸ்ட் நடிகர் எல்லாரும் உட்கார வச்சிருக்கீங்க. டெக்னீஷியன், டிஓபி, எடிட்டர், ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் உழைச்சாங்க பயங்கரமாக கடுமையாக. ஏன் அவங்கள மேலே இது வரைக்கும் நான் அந்த மாதிரி டிஓபிங்களை கீழே உட்கார வச்சு பார்த்ததில்ல. எடிட்டர் மேலே கூப்பிட்டு இல்லை சார், ஆக்சுவலாக மேலே தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்தோம். குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். இப்போ எல்லாரும் பேசணும். எல்லாருமே பேசணும். கேள்வி கேட்கணும்னா சொல்லுங்க, நான் கொடுக்குறேன். கேள்வி கேட்கலாம் நீங்க. அவர் வேணாம் தான் சொல்றாங்க. ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.